இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏய், நீயே பூக்கவே மாட்டேங்கிற, சீக்கிரம் பூக்கணும் சரியா? அத்தை, என்ன செடிங்க கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? செடிக்கும் மனுஷங்க மாதிரியே எல்லா உணர்வும் இருக்கு. நாம பேசினா அதை கேட்டு சந்தோஷப்பட்டு பூ பூக்கும். சரி, இனி நானும் பேசுறேன். என்னாச்சு? ஏதோ சொல்ல வந்து தயங்குற மாதிரி இருக்கு. அத்தை, நான் ரொம்ப உரிமை எடுத்து இப்படி கேக்குறேன்னு நினைச்சுக்காதீங்க. இது வரைக்கும் இப்படிலாம் நான் யார்கிட்டயும் கேட்டதே இல்ல. அப்படி என்ன கேட்க போற? சரி கேளு, என்னால முடிஞ்சா கண்டிப்பா செய்றேன். ஒரு 25,000 ரூபாய் கடன் வேணும். அத்தை, நான் இலவசமாலாம் கேட்கல. இங்க சம்பளம் கொடுப்பாங்கல்ல, அதை வச்சு கொஞ்சம் கொஞ்சமா வாங்கின கடனை கொடுத்துடுறேன். என்ன சிரிக்கிறீங்க? இவ வாங்குற சம்பளத்துல அந்த காசை திருப்பி கட்ட முடியுமான்னு நினைக்கிறீங்களா? அதான் அம்மா நானு 2 பேரும் வேலை செய்யறோம்ல, முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா அடைச்சிருவேன். அதுக்கு சிரிக்கல. எனக்குன்னு சொந்தமா என்கிட்ட எந்த பணமும் கிடையாது. பணத்தை நான் கண்ணால பார்த்து பல வருஷம் ஆச்சு. என்ன சொல்றீங்க அத்தை? இவ்ளோ நாளா இந்த வீட்ல வேலை பாக்குறீங்க, அப்புறம் எப்படி உங்ககிட்ட பணம் இல்லாம இருக்கும்? என்னால நம்பவே முடியல. இந்த வீட்ல நான் சம்பளத்துக்கு வேலை பாக்குறேன்னு யார் சொன்னது? இங்க நான் வேலை பாக்குறேன், ஆனா சம்பளம் கிடையாது. ஐயோ, என்னத்த நீங்க பெரிய ஏமாலியா இருக்கீங்க? யாராவது சம்பளம் இல்லாம இவ்ளோ நாள் வேலை பாப்பாங்களா? என்னத்த இப்படி எல்லாம் பண்றீங்க? 24 வருஷமா நான் இங்க வேலை பாக்குறேன், ஆனா நான் சம்பளம் வாங்குற வேலைக்காரி இல்ல. அத்த, சத்தியமா நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்களேன். சாமந்தி, சில கதைகள் எப்பவுமே சொன்னாதான் நல்லா இருக்கும். ஆனா சில கதைகள் வாய் விட்டு சொல்லவே முடியாது. அந்த மாதிரி சொல்லவே கூடாத கதை தான் என்னோட கதை. எனக்கு வேண்டியதெல்லாம் என் பக்கத்திலே இருக்குங்கிற நிம்மதி போதும். அதுக்காக தான் நான் இங்க வேலை பார்க்கறேன். கடைசி வரைக்கும் இப்படியே இங்கே இருந்துட்டாலே போதும். இதுக்கு மேல தயவு செஞ்சு என்கிட்ட எதுவும் கேட்காத. எனக்கு இப்படி ஏமாலியா இருக்காங்க. 24 வருஷமா சம்பளம் வாங்காம வேலை பாக்குறாங்க. கேட்டா என்னென்னமோ பேசுறாங்க. சத்தியமா எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா பாவம், இவ்ளோ நல்லவங்களா இருக்க அவங்க மனசுக்குள்ளேயும் என்னமோ ஒரு சோகம் இருக்கு.